பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கும் brother. ஓகே. கேள்வி பிரச்சனை வரும்போது சந்தோஷமா இருக்கிறீங்களான்றது தான். ப்ராப்ளம் வரும்போது, டெம்டேஷன் வரும்போது சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லைங்க. முயற்சி பண்றோம் brother. முயற்சி ஓகே. பண்றோம் பிரதர். அது உண்மையை சொல்றீங்க சிஸ்டர். ஓகே, நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதுக்கு கூட இருக்கிற தலைப்பு அதுதான். பிரச்சனைகள், சோதனைகள், டெம்டேஷன் வரும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, கவலைப்படுறோமான்றது தான். இருக்கும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? யார் அது? ம். சூசை மேரி சிஸ்டரா? எல்லாம் brother. இல்லை, இப்ப பதில் சொன்ன யாருன்னு கேட்டேன் சிஸ்டர். பிரச்சனை வரும்போது சந்தோஷமா இருக்கிறவங்க யாரா இருக்கீங்களா இங்க? ப்ராப்ளம் வரும்போது இல்ல. சரி, உலகப்பூர்வமா பிரச்சனை வரும்போது எல்லாம் கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? சோதனைகள், பிரச்சனைகள், டெம்டேஷன்ஸ் வரும்போது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் சொல்லி பைபிள் சொல்லுது. இல்லையா? நம்ம ஒரு நார்மலா இருக்கிறதுக்கும் பைபிளும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்குது. யாக்கோபு 1 அதிகாரம் 2 3, சாரி 1 அதிகாரம் 2 3 4 இறை வார்த்தைகள். யாக்கோபு 1 அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சதான் இருந்தாலும், ஆனால் நம்ம இதை நிறைய நேரத்தில் செய்ய தவறி போயிடணும். அதனால் நான் மறுபடியும் அதை நினைவூட்ட விரும்புகிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 2 3 4 இறை வார்த்தைகள். என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். இப்ப பாருங்க, கருத்தில் கொண்டிருங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இதை கடைபிடிங்கன்னு அர்த்தம். இதை செய்யலைன்னா நீங்க சோதனைகளை தோற்று போவீங்க. இல்லையா? அதனால தான் யாக்கோபு என்ன சொல்றாரு? பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னா பிரச்சனை. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எந்த எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சோதனை வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டெம்டேஷன் வரும்போது யூ ஷுட் பி ஜாய்ஃபுல் அப்படின்னு இருக்குது. ஜாய் இல்லையா? ஜாய் வேறு, ஹாப்பினஸ் வேறு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் அதை பற்றி. ஓகே, ஜாய் என்பது ஓகே. ஹாப்பினஸ் என்பது ஏதோ ஒரு விஷயம் நம்ம விரும்புகிறோம், அது கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். அது ஹாப்பினஸ். ஒரு புது கார் ஆசைப்படுறோம், நம்ம நினச்ச ஒரு கார் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. டெய்லி காரை கழுவுறோம், அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கழுவுறோம், அதுக்கப்புறம் காரை பற்றி அதிகமாக யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த ஹாப்பினஸ் கொஞ்ச நாளில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜாய்ன்றது அப்படி கிடையாது. ஜாய் நம்ம பெற்றுக்கொள்ள போகிற முடிவை முதலே நம்ம பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு மன நிறைவோடும் நம்பிக்கையோடு செயல்படுறது தான் ஜாய். உதாரணமாக ஒரு கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னால் நமக்கு கிடைச்சதா நம்புறதுக்கு பேர் ஜாய். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லும் பொழுது ஜாய்ஃபுல்லாக சென்றார்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் 12:1-2 படிக்கும்போது தன் இல்லையா அந்த மகிழ்ச்சியோடு சென்றார்னு இருக்குது. அப்போது என்ன மகிழ்ச்சி? இந்த பாடுகளினால் என் பிள்ளைகள்லாம் நரகத்துக்கு போகிற பிள்ளைகளும் மோட்சத்துக்கு கொண்டு போகிறேன்ற ஒரு மகிழ்ச்சி, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறோன்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த ஜாய் நமக்கு இருக்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது. அது இருந்தால் நமக்கு மன உறுதி உண்டாகும்னு போட்டிருக்கு. தமிழில் மன உறுதின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் பேஷன்ஸ், பொறுமை உண்டாகும். ஒரு சோதனை நேரத்தில் பொறுமை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? நம்ம எதிர்கொள்கிற மனநிலை. நம்ம இந்த சோதனையில் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நமக்கு பொறுமையாக காத்திருக்க முடியும். அது இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஆங்ஸைட்டி வரும். இதில் ஒரு ரெண்டு ரெண்டு லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, மகிழ்ச்சியோடு நீங்கள் சோதனையை மேற்கொள்ளும் பொழுது, மன உறுதின்றது ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது, பொறுமை உண்டாகும். ஓகேங்களா? இந்த பொறுமை நிறைவான செயல்களினால் வெளிப்படும். அப்போ நமக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் வரும் ஜாய், நம்பிக்கையினால் வருகிற மகிழ்ச்சி இருந்ததுன்னா நாம் ஒரு பிரச்சனை நேரத்தில் பொறுமையாக காத்திருக்க முடியும். பொறுமை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மனநிலை மாறாமல் ஒரே நிலையில் நம்பிக்கையோடு இருக்கிறது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம நம்பிக்கையாக இருப்போம், ஆண்டோட வார்த்தையை அறிக்கை பண்ணுறோம். அந்த ப்ராப்ளம் நிறைவேறாத, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காத மாதிரி போகும்போது என்ன ஆகுது? நம்ம பொறுமையற்ற ஒரு நிலைக்கு வரோம், இல்லை நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகிறது. அதுக்கு பேர் பொறுமை கிடையாது.
பொறுமை என்றால் ஒரே மனநிலையோடு நாம் நம்பிக்கையில் இருக்கிறது தான் பொறுமை. ஸோ இதை எப்போ டெஸ்ட் பண்ண முடியும்? ப்ராப்ளம் வரும்போது தான் டெஸ்ட் பண்ண முடியும். சோதனை நேரத்தில் தான் நமக்கு பொறுமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியும். அப்போ சோதனை வர்றது நல்லது. இந்த சோதனை நமக்கு பொறுமையை கொடுக்கணும். ஒழுங்காக சோதனையை நம்ம மகிழ்ச்சியோடு அணுகணும்னா அது ஒரு பொறுமையை கொடுக்கும். இந்த பொறுமை, நம்பிக்கை, மகிழ்ச்சி, சோதனை நேரத்தில் மகிழ்ச்சி, பொறுமை, இது மூணு வந்ததுன்னா நம்ம செய்கிற செயல் நிறைவுள்ளதாக இருக்கும். எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம நிறைய நேரத்தில் நிறைவு இல்லாமல், சில நேரத்தில் நல்லா இருக்கும், சில நேரத்தில் டல் ஆயிடுறோம். ஒரு 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 சுச்சுவேஷனை கேட்டோன்னு மனசு சோர்ந்து போகிறோம். முக்கியமான காரணம் என்ன? அப்போது நமக்கு இந்த சோதனையை மகிழ்ச்சியோடு நாம் மேற்கொள்ளவில்லை. சோதனை நேரத்தில் நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லை, இல்லையா? ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 99% நம்மள யாரும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. யாரால பிரச்சனை வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரால பிரச்சனை வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, ஒரு ஒரு பிரச்சனையில் ஜெயிக்கணும்னா உங்கள் மனநிலை மிக மிக அவசியம். ஒரு பாக்ஸிங் சண்டைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பாக்ஸர் சண்டை போட வராங்க, ஓகேங்களா? ரெண்டு பேரும் ஒரே உடல் வலிமையோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பயப்படுறாரு, ஒருத்தர் வந்து தைரியமாக இருக்கிறார். யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? தைரியமா இருக்கிறவர். ஆ, யார் யார் தைரியமா இருக்கிறவங்க தான். பயப்படுறவருக்கு ஜெயிக்க முடியாது. அப்போ உடல் நலம் முக்கியமா, மனநலம் முக்கியமா? இங்க மனநலம். மனநலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, ஒருத்தர் ரொம்ப பலசாலியாக இருக்கிறார் உடல் அளவில், ஆனால் கை காலம் நடுங்குது. இன்னொருத்தர் அவர் அளவுக்கு பலசாலியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறார், ஆனால் எப்படியும் அவரை எதிரியை வீழ்த்த முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. இப்போ யார் ஜெயிப்பாங்க? அந்த ஒல்லியா இருக்கிறவர், மன ம் வலிமையோட. அந்த சிஸ்டர் வந்து ஒரு பிக்சரே கொண்டு தைரியமா இருக்கிறவங்க தான். ஒல்லியா இருக்கிறது தான் ஜெயிப்பார் பிரதர். ஆ யார் வந்து ஜெயிச்சலாம் நம்பிக்கையோட இருக்கிற அவர் தான் ஜெயிப்பார், இல்லையா? ஆள் பலசாலியாக இருந்தால் கை கால் நடுங்கிச்சுன்னா அவங்களால சண்டை போட முடியாது. சரி, எங்கேயாவது யானை யானை துரத்திட்டு போய் ஒரு சிங்கத்தை அடிக்குமா? பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு வீடியோவில்? சாதாரணமாக ஒரு யானை துரத்திட்டு போய் ஒரு சிங்கத்தை அடித்த மாதிரி எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சிங்கத்தை வந்து அட்டாக் பண்ணுற சிங்கம் வந்து யானையை அட்டாக் பண்ணுற நிறைய வீடியோ பார்க்கலாம் நீங்கள், இல்லையா? யானையுடைய சைஸில் ஒரு நாலில் ஒரு பங்கு கூட சிங்கம் கிடையாது. ஏன் தெரியுமா இது நடக்குது? ஏன் யானையால் ஒரு சிங்கத்தை அடிக்க முடியல, ஆனால் சிங்கம் வந்து யானையை போய் அடிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? யானை சிங்கத்தை பார்க்கும்போது ஐயோ நம்மளை கடிக்க வரான்னு சொல்லி பயப்படுது. சிங்கம் யானையை பார்க்கும்போது என்ன நினைச்சதுமா பார்க்குது? நமக்கு ஒரு இறை கிடைச்சிதுறான்னு பார்க்குது. ரெண்டு பேருடைய மனநிலை பார்த்தீங்களா? யா யானை சிங்கத்தை பார்க்கும்போது என்னன்னு பார்க்குது? நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு பார்க்குது. ஆனால் அதே சிங்கம் யானையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நமக்கு ஒரு அருமையான உணவு கிடைக்குதுன்னு பார்க்குது. இதனால தான் இப்போ சிங்கம் வந்து யானையை துரத்துது. பாருங்க, உடல் அளவில் எவ்வளோ, நாலில் ஒரு பங்கு தான் இருக்குது சிங்கம், ஆனால் அவருடைய மனது பயங்கர வலிமையானது. அதனால் காட்டு ராஜா யாருன்னு சொல்கிறான்? யானையை சொல்கிறது கிடையாது, சிங்கத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய மனநிலை. கிறிஸ்தவனுக்கு அப்படி ஒரு மனநிலை இருந்தால் வெற்றி பெற முடியும். அப்போ நம்ம பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனையாக நினைக்காம ஒரு வாய்ப்பாக நினைத்தோம் என்றால், ஒரு யானை வருது, யானை வந்து சிங்கத்தை என்ன நினைக்குது? பிரச்சனையாக நினைக்குது. ஆனால் சிங்கம் யானையை ஒரு வாய்ப்பாக நினைக்குது. கரெக்டா? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வாய்ப்பாக நினைக்கிறோமா அல்லது பிரச்சனையாக நினைக்கிறோமா? அதுதான் உங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. வீட்டில் ஒரு ப்ராப்ளம், ஒரு பண கஷ்டம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. ஆஹா, வீட்டுக்காரர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்கிறோமா, இது ஒரு வாய்ப்பு, இந்த பிரச்சனை நான் மேற்கொண்டு போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறோமா? அதுதான் நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம இதை ஒரு பிரச்சனையாக நினைக்கிறோம், வாய்ப்பாக நினைக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையை பிரச்சனையாக நினைச்சாரா, வாய்ப்பாக நினைச்சாரா? வாய்ப்பா நினைச்சிருப்பார். நினைச்சிருப்பா சிஸ்டர், அப்படிதான் நினைச்சாரு. ஓகேங்களா? இந்த சிலுவையின் வழியாக தான் என் பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பு, புரியுதா? அதனால தான் சிலுவையை பார்த்து போறார், இல்லையா?
எருசலேம் நோக்கி போறாருன்னு பைபிள் போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? சிலுவையை நோக்கி போறார். இந்த சிலுவை மூலமாக தான் என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. அதனால அதை ஒரு வாய்ப்பாக கருதுகிறார். சாவை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி கொண்டார். இயேசு வந்து சிலுவைக்கு பயந்திருந்தாருன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவருக்கு ப்ரொமோஷனும் கிடையாது. பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டு இருக்காது. காரணம் என்ன? பிரச்சனையை அவர் ஆசீர்வாதமாக நினைத்தார். யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். யூதாஸை பார்த்து என்ன சொல்றாரு? நண்பான்றார் இல்லையா? பிரச்சனைக்கு வழிவகுக்கிறவன் என்ன சொல்றாரு? நண்பன் சொல்றாரு. அதே நேரத்தில் ஜெருசலேம் போகும்போது பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உங்களுக்கு இது கூடாது, நீங்க அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாத்தானே, என் கண்முன் இல்லாத சாத்தானே, அப்போலை போன்ற. பாருங்க, ஜீசஸ்க்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சவரை சாத்தானே அப்போலை போன்னு சொல்லி சொல்றார். கரெக்டா? ஜீசஸ் சிலுவையில் அடிக்கிறது காட்டி கொடுத்தோன்னே நண்பன் சொல்றார். ஏன்? பிரச்சனைக்கு கொண்டு போறவனை நண்பன்றாரு, பிரச்சனை வேண்டான்னு சொல்றவனை சாத்தான்றார். நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக சொல்லியிருப்போம் இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை தள்ளுறோன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம ஒருத்தனால நமக்கு ஒரு பிரச்சனை வருது, என்ன சொல்லுவோம் அவனை? சார் போட்டு கொடுத்துட்டான், இவனால தான் எனக்கு பிரச்சனையே, இன்னும் கொஞ்சம் போனால் நாசமாக போகட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்றாரு? பிரச்சனை கொடுத்தோன்னு நண்பன் கூப்பிடுறாரு. கரெக்டா? உனக்கு பிரச்சனை வேண்டாம்பான்னு சொல்றவனே சாத்தானே அப்போலே போன்றார். ஏன்? பிரச்சனைகள் சோதனையின் வழியால் தான் ரட்சிப்பு. ஒரு தாய் எனக்கு வழியே வேண்டாம்னு நினைச்ச குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? என்ன முடியாது. தாய்மார்? ம்? ஆ. பேறுகால வழியை ஒரு பிரச்சனையாக நினைத்தால் இந்த உலகத்தில் மனுஷன் வளர்ந்துருக்கவே முடியாது. கரெக்டா? அந்த பேறுகால வழியை அதை நம்ம கண்ணில் வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பிறக்க போகிற குழந்தையை தான் ஒரு தாய்மார்கள் கண்ணில் வச்சுருக்காங்க. அதனால தான் ஓகே, எந்த பிரச்சனையாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தையை ஒரு புதிய ஒரு உயிரை இந்த உலகத்தில் கொண்டு வரன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறாங்க. எனக்கு வலி, ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி போச்சு. இப்போ வரவங்களும் எங்களுக்கு வலியே வேண்டாம், எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அது நல்லதா? நார்மல் டெலிவரி நல்லதா, சிசரின் நல்லதா? நார்மல் தான் நல்லது. நார்மல் தான் நல்லது. எல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு வெளியில் வரதுக்கு முன்னால் ஃபேக்ட்ரியில் ஒரு டெஸ்ட் பண்ணி அனுப்புகிறார். ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி வெளியில் குழந்தை வருது. கரெக்டா? அது பிதா செய்கிற ஒரு ஃபைனல் டெஸ்டிங். ஃபேக்ட்ரியில் ஒரு காருக்கு மேனுஃபேக்சர் பண்ண அப்புறம் ஃபைனலாக ஒரு டெஸ்ட் பண்ணி தான் அந்த காரை வெளியில் அனுப்புவாங்க. என்ன ஜோசப் பிரதர், ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால வேறு மாதிரி ஞாபகம் வருதா? உண்மையிலே அது ஒரு ஃபைனல் டெஸ்டிங் பிரதர், இல்லையா? எவ்வளோ ப்ரெஷரில் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் அந்த குழந்தையுடைய பாடி பார்ட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி வெளியில் வருது. அப்போ கடவுள் வந்து ஃபைனல் ஒரு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறார். எல்லாம் பண்ணி ஓகே, செக்லாம் பண்ணி ஃபைனலாக ஹெட்டையும் ஒரு செக் பண்ணி ஓகே ஃபைன் கோ அவுட் அப்படின்னும் போது அந்த குழந்தை ஸ்ட்ராங்காக வெளியில் வருது. ஆனால் இன்றைக்கி அந்த டெஸ்டிங்கே இல்லாமல் குழந்தைய என்ன பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறாங்க டாக்டர்ஸ். ஸோ பிரச்சனை நல்லது, சோதனை நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு ரிவார்டு ஜாஸ்தி. சின்ன சோதனையை நீங்கள் வெற்றி கொண்டீங்கன்னா சின்ன ரிவார்டு, சின்ன பரிசு. பெரிய சோதனை வெற்றி கொண்டீங்கன்னா பெரிய பரிசு. ஒரு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுறோம், அதனால் வர ரிசல்ட் என்னது? 12ஆம் கிளாஸ் போக முடியும். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜில் சேரலாம். ஐஏஎஸ் பாஸ் பண்ணிங்கன்னா ரிவார்டு பெருசாக சின்னதா? ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பெரிய ரிவார்டு. ஆனால் டெஸ்ட் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது ரிவார்டு பெருசு, சின்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது ரிவார்டு கம்மி. அதே போல் சின்ன ப்ராப்ளத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா சின்ன ரிவார்டு, பெரிய ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிங்கன்னா பெரிய ரிவார்டு. இப்போ ஒரு ஆஃபீஸில் சைட்டில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க இருக்கிறாங்க, ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் இருக்கிறாரு, சேல்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க, டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. யாருக்கு சம்பளம் ஜாஸ்தி? யாருக்கு சம்பளம் ஜாஸ்தியாக கொடுக்கும்? டைரக்டர் சம்பளம் ஜாஸ்தி இல்லையா? ஆனால் உண்மையிலே ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது யாரு? அதிகமாக கஷ்டப்பட்டு உடல் வலிப்பு லேபர்ஸ் தான் அதிகமாக வேலை செய்யறது. நான் சின்ன வயசுல நினைச்சிருக்கேன், இவங்க கஷ்டப்பட்டு வெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, இவங்கள விட ஏசி ரூமில் உட்காந்துருவங்க எதுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எதனால ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஓகே டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாப்ல.
அவங்க தான் படிச்சாங்க. டெஸ்ட்ல தீர்மானிக்கிறாங்க. ஓகே, பக்கத்துல வரீங்க. காரணம் படிப்பு. என்ன? இப்போ ஒரு சைட்ல வேலை செய்யறவர் ஒரு சின்ன கம்பெனியோடைய ஒரு சிறிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றார். ஆஃபீஸ் பாயும் கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம், என்ன காலையில் ஒருத்தருக்கு டீ கொடுக்க முடியல, இல்லை காலையில் ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறோம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார். சேல்ஸ்மேன் அதோட ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார். என்ன ப்ராப்ளம்? கம்பெனிக்கு வருமானத்தை கொண்டு வரார். கரெக்டா? ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து கம்பெனிக்கு மெயினாக வருமானம் வர்றதுக்கு முக்கியமான ஆள் யாரு? இந்த கம்பெனியுடைய சரி. ஒரு டைரக்டர். முதலாளி. பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுனால பெரிய சம்பளம், சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது சின்ன சம்பளம். ம். கம்பெனி கடனில் மூழ்கி போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு டைரக்டர் வந்து சொல்றாரு, இந்த கம்பெனி நான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி காமிக்கிறாரு. சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அதிகமா கொடுப்பாங்க. 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 2019 பெங்களூர்ல இருந்தவங்களெல்லாம் இது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு காஃபி ஷாப் ஓனர், கிட்டத்தட்ட 1000 காஃபி ஷாப் வச்சிருந்த ஒரு ஓனர், ஆயிரக்கணக்கான காஃபி ஷாப் கர்நாடகா முழுவதும் வைத்திருந்தார். காஃபி, ஏதோ ஒரு காஃபி கடை பேர் எனக்கு மறந்து போச்சு. அஹ், அந்த காஃபி கடை பேர் வந்து யா கேஃபே, காஃபி டே காஃபி டே, காஃபி டேன்ற ஒரு காஃபி ஷாப் கிட்டத்தட்ட 1000 கடைகளுக்கு மேல் வைத்திருந்தார். கடன் நிறைய ஆகி போச்சு. 7,000 கோடி கடன். ₹1 ₹2 இல்லை, 7,000 கோடி கடனில் கடைசியில் அவர் போய் தன்னை தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிட்டார். ஓகேங்களா? இப்போ அவருடைய மனைவி என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க? ஒரு சாதாரண மனைவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா அவங்களும் சேர்ந்து தற்கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கண்காணாத தூரத்தில் போயிட்டு எங்கேயாவது ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரி அப்படி செய்யலை. அவங்க அந்த கம்பெனியை எடுத்து முன்னெடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க. ஒரு 2 வருடத்தில் அந்த கம்பெனியோட எல்லா கடன்களும் அடித்து 3வது வருடம் கம்பெனியை மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கொண்டு வந்தாங்க. பிரைஸ் லார்ட், ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவங்க வந்து இந்த நன்றி இயேசுவே. பிரச்சனையை ஒரு வாய்ப்பா நினைச்சு பயன்படுத்தினாங்களா, இல்லை பயந்து போயிட்டு நம்மளால முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருந்தாங்களா? வாய்ப்பா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினாங்க. ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம கணவன் இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணி, இவ்வளோ சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனுஷன், அவராலே பண்ண முடியல, நான் எப்படி இதை செய்ய முடியும்னு பேசாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரி தைரியமாக பண்ணி கடனை எல்லாம் அடைச்சி இப்போ இந்த கம்பெனி ஒரு பெரிய ப்ராஃபிட் கம்பெனியாக ஓடிட்டு இருக்குது. அதற்கு காரணம் மனசு தான். ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக நினச்சி நம்ம பார்க்கும்போது அது பிரச்சனை. அதை ஒரு வாய்ப்பாக பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு புதிய வழியை கொண்டு வருகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது சாத்தான் எதுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வரான்? இந்த பிரச்சனையோட இவனை அழிச்சிடணும், ஒழிச்சிடணும்னு சொல்லி சாத்தான் அந்த பிரச்சனையை நமக்கு கொண்டு வரான். ஜீசஸ் எதுக்கு நமக்கு அதை அனுமதிக்கிறார்? இதில் பாஸ் பண்ணாதான் அடுத்த ஆன்மீக நிலைக்கு நம்ம போக முடியும். கரெக்டா? நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ் பத்தாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு அர்த்தம். அடுத்த நிலைக்கு நமக்கு வருகிற அழைப்பு தான் பிரச்சனை. ஆக்சுவலாக ப்ரொமோஷனுக்கு அழைப்பு கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ பிரச்சனை வேணுமா வேண்டாமா? பிரச்சனை வேணும் வேணும். brother. பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். ம், பிரச்சனை வேணும். வேணும். யாருக்கு பிரச்சனை வேணும்? மரிய செல்வம், வந்தோன்ற வேணும்னா வந்துடும். இல்ல ஓகே. பிரதர், பிரச்சனை கடவுளுடைய காரியத்துல இல்லையா, இல்ல உலகபூர்வமானது, ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதானே? சரி, நம்ம ஆரோக்கிய அந்தோனி ராஜ் பிரதர் கேட்கலாம். பிரதர், பிரச்சனை நல்லதா கெட்டதா? நல்லதான் பிரதர். ஆ, அது நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டே இருப்போம். போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் ஆமா. போகும். நீங்கள் வந்து அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். ஆஹா, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்டா இது டெய்லி பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சோம்னா சோர்ந்து போயிடுவோம். கரெக்ட் ஓகே. கரெக்ட் பிரதர். பிரச்சனை, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும் பொழுது ஒரு பரிசு காத்து இருக்குது. ஆன்மீக வழியிலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, இறந்து போகும்போதும் சரி. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது நமக்கு எதுக்காக வராரு? தண்டனை தீர்ப்பு கொடுக்கறதுக்கா, பரிசு அளிக்கிறதுக்கா? பரிசு பரிசு அளிக்கிறது. பரிசு அளிக்க. ஆக்சுவலாக ரெண்டுமே நடக்க போகுது. கரெக்டா? சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஜீசஸ் வந்து நமக்கு தண்டனை கொடுக்க வராருன்னு நினைக்கிறாங்க, நடுத்தீர்க்க வருகிறார் அப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேர். விசுவாச பெருமனத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. நானும் சின்ன வயசுலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஜீசஸ் வந்து நல்லவங்களை மோட்சத்துக்கும் கெட்டவங்களை நரகத்துக்கும் அனுப்ப போகிறாருன்னு. அதுவும் கரெக்ட், உண்மை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம மனசில் அது இருக்க என்ன தெரியுமா இருக்கும்? பயம்தான் இருக்கும். ஐயோ, ஆண்டு வந்து தண்டனை கொடுக்க போகிறார், நம்ம ஒழுங்காக இருந்தால் மோட்சம், இல்லைன்னா நரகம்னு சொல்லிட்டு.
ஆனால் நீங்கள் பைபிள் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் போது அவனவன் கிரியைக்கு ஏற்ற தக்க இப்போ கைமாறு அளிக்க வரான்னு சொல்லி சொல்கிறார். ஜீசஸ் ரிவார்டு கொடுக்க வரார். இப்போ நீங்கள் ரிவார்டு கொடுக்க வராருன்னு நினச்சிங்கன்னா ரிவார்டு கிடைக்கிறதுக்கான வேலையை செய்வீங்க. ஓகே, நான் நிறையா சோதனையை மேற்கொண்டேன்னா எனக்கு நிறையா பெரிய ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதற்காக உழைப்போம். ஐயோ தண்டனை கொடுக்க வராருன்னு நினச்சிங்கன்னா பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம். புரியுதுங்களா? நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கும்போது பாவம் செய்கிறோம் கடைசியில். இப்போ பயம்தான் வருது. அதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட வந்து நல்ல ஒரு ரிவார்டு வாங்கணும், நான் பெரிய காரியங்களை செஞ்சு கடவுள்கிட்ட பரிசு வாங்கணும்னு நினச்சோம்னா பெரிய காரியங்களை நம்ம செய்வோம். எது பெஸ்ட் அப்ரோச்சு? இந்த ரெண்டில் எது சிறந்த மனநிலை? தண்டனை கொடுக்க போறாருன்னு நினைக்கிறது சிறந்த மனநிலையா? ஆண்டவர்கிட்ட நான் பரிசு வாங்கணும்னு நினைக்கிறது சிறந்த மனநிலையா? ஆண்டவர்கிட்ட பரிசு வாங்குறது. பரிசு வாங்குறது தான். இதுக்கு முன்னால் ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்க, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நடுத்தி இருக்க போகிறார், நம்மளை மோட்சத்துக்கு அனுப்பார் இல்லை நரகத்துக்கு அனுப்பார் நினச்சதை விட்டுட்டு ஆண்டவர் பரிசளிக்க வருகிறார். திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. திருவெளிப்பாடு 22:12. ஒருத்தர் படிங்க. இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கேற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 22:12 மட்டும் படிக்க சொன்னேன் உங்களே. ஓகே. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கிற கைமாறு என்னிடம் உள்ளது. ரிவார்டு என்கிட்ட இருக்கின்றார். அப்போ ஜீசஸ் எதுக்காக வராரு? ஒவ்வொருத்தருக்கும் பரிசளிக்கிறதுக்காக வரார். கரெக்டா? ஜீசஸ் மனசில் அப்படிதான் இருக்கு. பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு எனக்காக உழைத்த பிள்ளைங்களுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு உழைத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சூப்பரான கைமாறு கொடுக்கணும்னு சொல்லி கைமாறு வச்சுட்டு இருக்கிறார். நமக்கு ஐயோ நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவார் என்னமோ தெரியலன்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, 5 தாலந்து 3 தாலந்து 1 தாலந்து கொடுத்த மனிதருடைய கதையை நம்ம படிக்கணும். அந்த 1 தாலந்து கொடுத்தவர் நினைக்கிறாரு, ஐயோ இவர் விதைக்காத இடத்துல அறுவடை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு என்னுடைய தாளந்தை நான் மண்ணில் பொதிச்சு வச்சுட்டேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இப்போ இவர் வந்து பலன் கொடுக்க முடியாமல் போனது ஒரு முக்கியமான காரணம் என்னது? கடவுளை குறித்த எண்ணம் அவருக்கு சரியா இல்லை. கடவுளை ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு மனிதனாக பார்த்தார். கரெக்டா? அந்த ஒரு நாணயம் வாங்கினவர் என்ன நினைக்கிறாரு? இவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள், இவர் நம்ம ஒழுங்காக அந்த காசை திருப்பி கொடுக்கல, நம்மளுக்கு தண்டனை கொடுப்பார்னு நினச்சிட்டு அதை பத்திரமா புதைச்சி வைக்கிறார். 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து நடுத்து இருக்க போறார். நல்லவங்களை மோட்சத்துக்கும் கெட்டவங்களை நரகத்துக்கு அனுப்ப போறார். அப்போ தண்டனை கொடுக்க வரார் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கடவுள் மேல் உள்ள நம்முடைய எண்ணம் தவறாக இருக்கிறது. கடவுள் மேல் உள்ள புரிதல் தவறாக இருந்ததுன்னா எல்லாம் போயிடும். ஏவாளுக்கு கடவுள் மேல் உள்ள புரிதல் தவறான போது தான் பிரச்சனையே வந்தது. கரெக்டா? முதல்ல வந்து என்ன நினைக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, கடவுள் சொன்னதை கேட்குறாங்க. சாத்தான் வந்து நீங்கள் இந்த மரத்தின் கனியை உண்ணும்பொழுது கண்கள் திறக்கப்படும், கடவுளை போல நன்மை தீமை அறிவீர்கள்னு சொன்ன உடனே ஏவாள் மனசில் ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஆண்டவர் நம்மகிட்ட எதையோ மறைச்சிட்டாரு. எப்பொழுது கடவுளை குறித்த ஒரு சந்தேகம், கடவுளை குறித்த ஒரு தவறான எண்ணம் வருதோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாவத்தில் விழுவோம். நிறைய நேரத்தில் தீய சக்தி என்ன செய்கிறான்? கடவுளை குறித்த தவறான ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் போட்டு போயிடறான். ஆண்டவர் தான் உனக்கு நோயை கொடுத்தார். நிறைய பேர் அப்படி எண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? கடவுள் தான் நோயை கொடுத்தார். கடவுள் நோயை கொடுக்குற கடவுளா? கடவுள் நோயை கொடுத்தாருன்னு நினைக்கும் போது அந்த நோயிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால ஜீசஸ் தண்டனை கொடுக்குற கடவுள் அல்ல, அன்பின் கடவுள், மன்னிப்பின் கடவுள். நமக்காக உயிரை கொடுத்தவர், எல்லாவற்றையும் நமக்காக கொடுப்பார்னு பைபிள் சொல்லுது. அப்போ கடவுளை குறித்த எண்ணம் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு தண்டிக்கிறதுக்காக வரல, அளிப்பதற்காக வருகிறார். அப்போ நம்ம எந்த நோக்கத்தில் கடவுளை இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். யார் ரொம்ப பயந்துட்டு எழுதுவாங்க எக்ஸாம்? யார் எக்ஸாம் வராமல் போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க? யாரெல்லாம் ஒழுங்காக படிக்கணும், எக்ஸாம் போஸ்ட் பண்ணணும், ஓகே இந்த வார் வந்ததுன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படியே சும்மா ஒரு பாஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். யார் இப்படிலாம் நினைக்கிறது? ஒழுங்காக படிக்காத பசங்க இல்லையா? நல்லா படிக்கிற பசங்க நம்ம நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணும், கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ அவங்களுக்கு எக்ஸாம் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஒழுங்காக தன்னை தயாரித்தவனுக்கு எக்ஸாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தயாரிப்பு இல்லாதவனுக்கு எக்ஸாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். எக்ஸாம் நல்லதா கெட்டதா?
நல்லது. நல்லதுங்க பிரதர். சொல்லும் போது ஞாபகமா சொல்றீங்க சரி, சிஸ்டர். brother. எக்ஸாம் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லையா? அதே தான். எப்படி ஸ்கூலில் நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண அடுத்த லெவலுக்கு போக முடியுதோ, அதே போல பிரச்சனைகள், ஆ, சோதனைகள், அது நமக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற படிக்கட்டுகள். ஆசீர்வாதத்துக்கு வழிதான் பிரச்சனை. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது பிரதர். பிரச்சனை வரும்போது படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். அதுக்கு காரணம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. நாம் நம்பிக்கை சரியான பாத்துல போகும்போது பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும். எப்பொழுது பிரச்சனையை உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்பதான் அந்த பிரச்சனையில ஈஸியா ஜெயிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், சோதனை நேரத்துல அந்த பிரச்சனையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம் நேரத்துல ஐயோ எக்ஸாம் வருது எக்ஸாம் வருதுன்னு எக்ஸாம் வருதுன்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணுமா? ஓகே, எக்ஸாம் இன்னும் 10 நாள் கழிச்சிருக்கு, நான் இன்னையிலேருந்து ஒழுங்கா படிப்பேன்னு படிக்கிற குழந்தை பாஸ் பண்ணுமா? படிக்கிற குழந்தை தான். படிக்கிற குழந்தைதான் பாஸ் பண்ணணும். எக்ஸாம் நினைச்சு பயப்படுற குழந்தை பாஸ் பண்ணாது, இல்லை கம்மி மார்க் வாங்கும். அதே போல பிரச்சனை நினைத்து பிரச்சனை பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்ன, அவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணணும், நம்பிக்கையில வளரணும், இதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் வந்து ஆண்டுடைய வார்த்தையில இருக்கணும் தவிர பிரச்சனையில இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் சாத்தானுடைய ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? இந்த கடவுளுடைய ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு பதிலாக, அதை அறிக்கை செய்வதற்கு பதிலாக பிரச்சனையை நம்ம மனசுல திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருப்போம். நிறைய நேரத்தில் நமக்கு இப்போ ஒரு கணவனுக்கு யார் பெரிய பிரச்சனையா இருக்குது? கணவனுக்கு மனைவிதான். யார்? அது திருத்தம் திருத்தமா சொல்றீங்க சிஸ்டர். ஆமா ஆமா புதரா. ஆமா. கணவனுக்கு மனைவி பிரச்சனை கிடையாது, மனைவிக்கு கணவன் பிரச்சனை கிடையாது. ஏன் அது பிரச்சனை தெரியுமா? கணவன் மனைவியை மாத்தணும்னு நினைக்கிறான், மனைவி கணவனை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ரெண்டு பேரும் என்ன மாத்தினா போதும்னு நினைச்சாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மாற வேண்டியது நானா இல்ல மற்றவங்களா? நான் தான். ஆ, நான் தான் நான் மாறணும். மாற வேண்டியது நான் தான். புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றேன், நிறைய வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் கணவனை மாத்தணும்னு மனைவி நினைக்கிறாங்க, மாத்தனா வேற ஒருத்தர் சொல்ல அவங்கள சரி செய்யணும்னு மனைவி நினைக்கிறாங்க, மனைவியை சரி செய்யணும்னு கணவன் நினைக்கிறார். நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டேங்கிறா பிரதர்னு இவர் சொல்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் சொல்ற மாதிரி இவர் செய்ய மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்குது. சி, குறை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. குறை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. யாராவது இருக்காங்களா? எந்த மனுஷன், நானும் எங்கிட்ட 1000 குறை இருக்குது. ஓகேங்களா? நம்முடைய ஃபோக்கஸ் வந்து எஸ், என்ன சரி பண்ணணும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்முடைய மனசு என்ன பண்ணுது? கணவன் இந்த தப்பெல்லாம் பண்றாரு, மாற மாட்டேங்கிறாரு, அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்றோம். கரெக்டா? ஆனா அதுக்கு விட எங்க இருக்கு தெரியுமா? என்கிட்ட இருக்குது. சப்போஸ் இப்போ என் மனைவி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பிடிக்காத விஷயத்தை என் மனைவி செய்யறான். இப்போ இந்த பிரச்சனை சரியாகணும்னா என் மனைவியை சரி செய்யறதை விட்டுட்டு நான் என்னென்ன இடத்துல சரியாக வேணும்னு இருக்கோ அதை சரி செய்யும் போது மனைவி ஆட்டோமேட்டிக்கா கடவுள் சரி செய்வார். அதே போல மனைவி கணவன் இந்த விஷயத்தெல்லாம் சரியில்லை பிரதர், அதை மாற்றணும்னு நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறாங்க இல்லையா? என் கணவன் இதை விட்டுறணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும். அதெல்லாம் விட்டுருங்க. உங்களை சரி பண்ணீங்கன்னா போதும், கணவன் ஆட்டோமேட்டிக்காக சரியாவார். இப்போ கணவனை சரி பண்ணும், மனைவியை சரி பண்ணணும் நினைக்கும் போதே அது பெருமை இல்லையா? பெருமையா இல்லையா? எப்போ நான் என்னுடைய மனைவியை சரி செய்யணும்னு நினைக்கிறேனோ நான் யோகியனா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அது பெருமையா இல்லையா? ஆமா brother. ஆமா brother. ஓகே, புரியுதா? நான் வந்து மனைவி கணவன் பிரிச்சு பேசுறேன், ரெண்டு பக்கத்துலையும் சொல்றேன். என்னுடைய வேலை மனைவியை சரி செய்யறது கிடையாது, என்னுடைய வேலை என்ன சரி செய்யறது. என் மனைவி வேலை அவங்கள சரி செய்யறது. ஒரு முறை நான் ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுடைய கணவருடைய ஒரு சில பிரச்சனையெல்லாம் சொல்லி, பிரதர் எவ்வளோ நாள் சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறார். அவங்க ரொம்ப பக்தியான ஒரு சகோதரி, நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப பரிசுத்தமான ஒரு சகோதரி. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஆவியானவர் நான் ஒரு கேள்வி கேட்க சொன்னார் அந்த அம்மாவை. சரின்னு சொல்லி நான் அவங்கள கேட்டேன், சிஸ்டர் உங்கள் கணவன் வந்து சூசேப்பர் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு. பிரதர் அவர் சூசேப்பர் மாதிரி ஆகிட்டா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் சிஸ்டர் பிரதர் அப்படின்னாங்க. அப்போ ஆவியானவர் சொன்னார், நீங்கள் மாதா மாதிரி ஆகுங்க சிஸ்டர் முதல்ல. அதோட ஃபோனை கீழே வச்சுட்டாங்க அந்த அம்மா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
கணவன் சூசேப்பர் மாதிரி ஆகணும், நம்ம யார் மாதிரி இருக்கணும்? மாதா மாரி மாதா மாதா அதுக்கு நமக்கு பண்றதுக்கு மனசு வரல. கணவன் மட்டும் சூசேப்பர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம். அதே போலதான் கணவன் சைடும் அவன் நம்ம மனைவி மாதா மாதிரி ஒரு பாவம் செய்யக்கூடாது, பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா கணவன் அப்படி இருக்கிறாரா? இல்லை. அதனால அந்த பக்கம் இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சு நான் சூசேப்பர் மாதிரி ஆகணும்னு, பரிசுத்தமாகணும்னு நம்ம கணவன் நினைக்கணும். மனைவி நான் மாதாவை போல எந்த பிரச்சனை வந்தாலும் அசையாம அமைதியா ஒரு கோபமும் படாம மகிழ்ச்சியோடு தைரியத்தோடு நினைச்சு நடந்தா பிரச்சனை இருக்காது. ஓகே, அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை நல்லது. பிரச்சனை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு அழைப்பு. ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அழைப்பு. இந்த லெவல் போகுதுன்னா நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அழைப்பு தான் பிரச்சனை. அதனால் பிரச்சனை நல்லது. சிறிய பிரச்சனையை சால்வ் பண்ணால் சிறிய ரிவார்ட், பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணால் பெரிய ரிவார்ட். அதனால் பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. ஐயோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சி பயப்படாதீங்க. பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது பெரிய ரிவார்ட். உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணது யாரு? உலகத்திலே யாரும் வேற யாராலும் பண்ண முடியாத பிரச்சனையை சால்வ் பண்ணது யாரு? ஜீசஸ். இயேசு ஜீசஸ். கிறிஸ்து. ஏன்? இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வரணும். வேற எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சால்வ் பண்ணார். அதனால அந்த ரிவார்டு யாரும் பக்கத்தில் கூட போக முடியாது. அதற்கு அடுத்தபடியான ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணது அன்னை மரியாள். கரெக்டா? அபிரகாமுக்கு வந்த பிரச்சனை பெருசா, நமக்கு இருக்கிற பிரச்சனை பெருசா? அவங்க பிள்ளைய வந்து பலி கொடுமா, கழுத்தை வெட்டி பலி கொடுன்னு சொன்னா உடனே கொடுத்துருவீங்களா? செய்ய முடியுமா? கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். உடனே சொல்றாரு பாருங்க, உண்மையா சொல்றாரு அவர். ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கூட பலியை கொடுத்துருவேன், அதெல்லாம் பொய். சின்ன சின்ன சாக்ரிஃபைஸை நம்மளால பண்ண முடியல. குழந்தைய பலி கொடுக்க முடியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. அது 25 வருஷம் தவம் இருந்து பெற்ற குழந்தைய பலி கொடுக்க முடியுமா? நீங்க அந்த அபிரகாம் இதை நீங்க மெடிடேட் பண்ணி பார்க்கணும். 25 வருடம் தவம் இருந்து பெற்ற குழந்தைய 3 நாள் நடத்தி கூட்டு போறாரு. போற வழியில அந்த எத்தனை முறை அந்த குழந்தை கேட்டிருக்கும், டேடி எங்க கூட்டு போறீங்க? கத்தி இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி பொருள் எங்கன்னு கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதான்? அப்ப கேட்டிருக்கோங்க. தகப்பனுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு வேதனை வந்திருக்கும் இல்லையா? அது நீங்க தியானித்து பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமான ஒரு என்னதான் நீங்க ஃபெய்த்தில் இருந்தாலும் குழந்தை பிஞ்சு குரல்ல கேட்கும்போது நம்மளுக்கு உள்ளம் உடைந்து போகும். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ பெரிய ஒரு சோதனையை மேற்கொள்ளும் பொழுது பெரிய ஒரு ரிவார்டு. இன்னைக்கு விசுவாசத்தின் தந்தைன்னு அவர் அழைக்கிறான்னு காரணம்னா சும்மா கிடையாது. அவருக்கு வந்த சோதனை ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அப்போ பெரிய பிரச்சனைன்னு போது நம்ம ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நம்ம சோர்வடைகிறோம். அதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம்னா நம்ம எஸ் நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லி நம்ம அதுக்காக தயாரிக்கணும். சும்மா மனசில் மட்டும் வச்சா போது, அதுக்கு தயாரிக்கும் பொழுது அதை நாம் மேற்கொள்ள முடியும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் அதிகமாக வரலன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையை நாம் அதை ஒரு சரியான மனநிலை அணுகி அதை வெற்றி பெறாமல் இருக்கிறோம். அதுதான் அதுக்கு தோல்விக்கு காரணம். அதை ஒரு வாய்ப்பாக நினைத்து நாம் வெற்றி பெற வேண்டும். ஆமென். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடு. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், தோல்வி சவால்களையும், டெம்டேஷன்ஸையும், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று நாங்கள் பல நேரம் முறையிட்டு இருக்கிறோம், பல நேரம் கேள்வி கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நாங்கள் மறந்து போனதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். இன்று எங்களுக்கு அதை நீர் நினைப்பூட்டியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுடைய வெற்றிக்கான பாதை, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான பாதை என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அந்த பிரச்சனையை நாங்கள் மேற்கொள்ள எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சோதனை நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு பொறுமையோடு அதை மேற்கொண்டு எங்கள் செயல்களில் நிறைவுள்ளவர்களாக நாங்கள் மாற ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைப்புமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord.